அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் அங்கு புதன் சுக்கிர பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆவணி மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன் சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சி அதிபதியாக ஆகஸ்ட் 16ஆம் தேதியன்று இரவு 7:53 மணிக்கு சஞ்சரித்தார். இதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் ஏற்படவிருக்கின்றது. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக திகழப் போகிறது. பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிகளவு பணவரவு ஏற்படும். செலவுகளும் குறைவாகவே இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. புதிய நபர்களின் தொடர்பால் நன்மைகள் உண்டாகும். வருமானம் பெருகும். பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நல்ல பெயரை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே சமயம் மருத்துவ செலவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வேலை ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களிலும் வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்க கடுமையான முயற்சிகளையும் செய்வீர்கள். இதுவரை தொழிலில் இருந்து வந்த எதிரிகளின் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு திடீர் பண வரவையும் பொருளாதார ஏற்றத்தினையும் வயதில் மூத்தவர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவுகளை கொடுக்கும். உங்கள் சமூக வட்டம் அதிகரிக்கும். இதன் மூலம் உங்களது தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சி மேம்படும். பணவரவு அதிகரித்தால் கூட செலவுகளும் ஓரளவு ஏற்படும். ஆன்மீக ரீதியிலான நாட்டமும் அதிகரிக்கும். மனதில் ஒரு விதமான குழப்பமும் தனிமை உணர்வும் தோன்றலாம். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் வருமானம் மற்றும் இல்லாமல் குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையின் வருமானமும் அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் தொழில் ரீதியான செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினர்களுக்கு குறிப்பாக பெற்றோர் மற்றும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சாத்தியமும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை துணை அல்லது குடும்பத்தினரால் திடீர் செலவு ஏற்படலாம். திருமண பேச்சுவார்த்தைகளை இந்த மாதத்தில் தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு அல்லது அங்கீகாரம் போன்றவற்றுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் வேலையை முழு கவனத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செய்து வந்தால் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி காண்பீர்கள். வேலைப்போல் அதிகரிப்பது போலவே தோன்றலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது அற்புதமாக இருக்கும். லாபமும் திடீர் வரவும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம். தனிப்பட்ட விதத்தில் கடந்த சில மாதங்களை விட பொருளாதார ரீதியிலான வளர்ச்சி இருக்கும். அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்களுக்கு நன்றாக பழகினாலும் உங்களுக்கு நெருக்கமானவர்களால் ஒரு விதமான சங்கடங்களையும் எதிர்கொள்வீர்கள். பணவரவு அதிகரிக்கும் பொழுது ஆடம்பரமாக செலவு செய்து கடன் வாங்கும் சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். தூக்கம் கெடலாம். செரிமானம் மற்றும் தொற்று பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியமும் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் ஒரு அளவுக்கு மேம்பட்டால் கூட மாதத்தின் கடைசி வாரத்தில் உங்களுக்கு திடீரென்று உடல்நல குறைபாடு ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு பின்பற்ற வேண்டும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணவரவும் கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீடு மனை வாங்கும் முயற்சிகளில் தற்பொழுது ஈடுபட வேண்டாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லையும் இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள். மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
அக்கம் பக்கத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளும் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாப அதிபதி சூரிய பகவானால் செல்வாக்கு வெளிச்சத்திற்கு வரும். அரசு வழியில் தடைப்பட்ட வேலைகளும் நடக்கும். ஒப்பந்ததாரர்களுக்கு வரவேண்டிய பணம் வரும். தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணவரவில் ஏற்பட்ட தடையும் நீங்கும். தாய்வழி உறவுகளால் லாபம் அதிகரிக்கும். ராகு பகவானால் உடல்நிலையில் ஆரோக்கியம் உண்டாகலாம். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதன் வழியாக நன்மைகள் அதிகரிக்கும். விவசாயிகள் விளைச்சலில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 26, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 24, 27, செப்டம்பர் 6, 9 மற்றும் 15. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதனும் சூரியனும் நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார்கள். இதுவரை இருந்த நெருக்கடியும் இல்லாமல் போகும். ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ந்து பாதிப்பை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அதிலிருந்து மாற்றம் ஏற்படும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட போட்டி முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். தேங்கி இருந்த பொருட்களில் நல்ல விலைக்கு விற்பனையாகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு நிலை உயரும். எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் முன்னேற்றம் அதிகரிக்கும். வருவாய் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் சேரும். குருவின் பார்வை குடும்பத்தில் சந்தோஷ நிலையை ஏற்படுத்தும். புதிய இடம், வீடு என்று ஒரு சிலருக்கு சேரும். விவசாயிகள் எதிர்பாராத நெருக்கடியையும் சந்திக்க நேரிடும். மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் படிப்பில் கவனம் தேவை. ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்கும். மாணவர்கள் முன்னேற்றத்தை நோக்கி நகருவார்கள். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 26, 27, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 22, 24, செப்டம்பர் 4, 6, 13 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், குருவின் பார்வைகளால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகளும் ஒவ்வொன்றாக விலகும். அரசு வழி முயற்சி எளிதாக நடைபெறும். சட்ட சிக்கல்களும் விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த வருமானமும் வரும். செயலில் திட்டமிட்டு லாபம் காண்பீர்கள். புதிய பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். தாய் வழி உறவுகளால் ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அலுவலக பணியில் உயர்வு உண்டாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அடிமட்ட பணியாளர்கள், சிறு வியாபாரிகள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் உண்டாகும். படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 27, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 21, 24, 30, செப்டம்பர் 3, 12 மற்றும் 15. மேலும் இந்த ஆவணி மாதத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை பணவரவு கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். வீடு, மனை வாங்கும் முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். எதிரிகளின் தொல்லையும் இல்லாமல் போகும்.
மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு நலம் சேர்க்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.